அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். வரலாறு எப்போதுமே ஒரு திரிபுவாதம் தான். வரலாற்று எப்போதுமே பிழைகளும் தவறுகளும் பொய்களும் அவதூறுகளும் உண்மைக்கு மாறான சம்பவங்களும் புதைந்து போய் தான் கிடக்கும். நாம் வரலாறு என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வரலாறு இல்லை. ஒரு பக்க சார்பான கருத்துகள் தான், ஒரு பக்க சார்பான ஆதரவு நிலைப்பாடுகள் தான். மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் எப்படியெல்லாம் வேஷம் கட்டுகிறார்கள், மனிதர்கள் எப்படியெல்லாம் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் மிகவும் மடத்தனமானது, போலித்தனமானது. இந்த காலகட்டத்தை சேர்ந்த மனிதர்கள் எல்லாரும் வரலாறை நம்புகிறார்கள். என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் கூட ஒரு வரலாறை சொல்லுகிறார். என்னவென்றால், கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசத்திற்கு வைத்தியநாத ஐயரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் 1939 மிகப்பெரிய புரட்சி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்றார்கள் என்று ஒரு கூற்று ஒன்று நிலவுகிறது. உண்மையில் அது மிகவும் தவறான, போலியான ஒரு கூற்றாகும். 1939 ஆலய பிரவேசம் மீனாட்சி அம்மன் கோயில் எதுவும் நடைபெறவே கிடையாது. வைத்தியநாத ஐயர் என்கிறவர் யார் என்றால், ராஜாஜியின் விருப்ப ஒருத்தராக அவர் இருந்தவர். ராஜாஜிக்கு மிகவும் அணுக்கமான தொண்டராக இருந்தவர். ராஜாஜி அவர்கள் எங்கெல்லாம் கோடு போடுகிறாரோ அங்கெல்லாம் ரோடு போடும் வேலை செய்து கொண்டு வந்தவர் தான் இந்த வைத்தியநாத ஐயர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராஜாஜியுடன் அப்போது நெருக்கத்தில் இல்லை, சத்தியமூர்த்தி என்பவருடன் மிக நெருக்கத்தில் இருந்தார். அவர் அந்த ஆலய பிரவேசத்தின் போது முத்துராமலிங்க தேவர் கலந்து கொண்டார் என்பதற்கான வரலாற்று ரீதியாக எந்த ஒரு ஆய்வும் இல்லை. 1922 திருப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாடார்கள் கோயில் ஆலய பிரவேசம் குறித்து ஒரு மனுவை அளித்தார்கள். அந்த மனுவு மட்டும் ஏற்கப்பட்டால் நான் காங்கிரஸில் இருக்கவே மாட்டேன் என்று வெளியேறியவர் தான் வைத்தியநாத ஐயர். அது மட்டுமல்ல, சேரன் மாதேவியில் பார்ப்பன சிறுவர்களோடு தாழ்த்தப்பட்ட மக்களும் அமர்ந்து உணவு அருந்தலாம் என்கின்ற விதியை கொண்டு வந்தபோது அது கூடாது என்று அப்போதே காங்கிரஸிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று வெளிநடப்பு செய்தவர் தான் வைத்தியநாத ஐயர். இதெல்லாம் வரலாறு. 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் எதுவும் நடக்கவில்லை. இரவு 8:45 மணிக்கு ஒரு 5 தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் அழைத்து கொண்டு சென்று அமைச்சர் SS வாசன் வருகிறார் என்று கோயிலை திறந்து விடுங்கள் என்று சொல்லி கோயில் குருக்களை திறந்துவிட சொல்லியிருக்கிறார்கள். அப்போது கோயிலை திறந்து விட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த கோயில் குருக்கள் விபூதியும் அவர் கையில் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். வெறும் 5 பேரை அழைத்து கொண்டு சென்ற இந்த பிரவேசம் தான் மிகப்பெரிய ஆலய பிரவேசம் என்று ஊர் முழுக்க கிளப்பிவிட்டு அதை தினமணியில் கூட பெரிய ஒரு அட்டைப்படமாக போட்டு அலங்கரித்தார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், 68 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அதிசய ஆலய பிரவேசம் என்று தினமணியில் ஒரு படத்தை வெளியிட்டார்கள். உண்மையில் அந்த படம் வேறு தருணத்தில் வேறு எங்கேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. அதைதான் ஜோடித்து எழுதியிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் இதை குறித்தெல்லாம் மிக ஆணித்தரமாக தன்னுடைய பத்திரிகையில் எழுதி வந்துள்ளார். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையாக தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஆலய பிரவேசம் என்பதை திராவிட கழகத்தார் கொண்டு வந்த ஒரு பெரும் முயற்சியாகும். அதுதான் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் நிகழ்த்தி காட்டினார். வைக்கம் போராட்டத்திற்கு முன்னாடியே நாடார்கள் நிறைய ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறவே இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலித்துகளை அழைத்து சென்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்தார் என்பதற்கு அத்தாட்சிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தி தாழ்த்தப்பட்ட பெண்களின் மானபங்கப்படுத்தி வன்புணர்வு செய்ததற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைக்கிறது. இதைத்தான் சீமான் ஆதரவாக உதாரணம் காட்டுகிறான். எத்தனை போலித்தனமான ஒரு வரலாறு, யோசித்து பாருங்கள்.